ஹலோ வியூவர்ஸ், பாருங்கள். இந்த பதிவு ஸ்போக்கன் இங்கிலீஷ் பற்றி போட்டிருக்கேன், நிறைய போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி பதிவுகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் தட் யூ ப்ராக்டிஸ் இட் இன் டே டு டே லைஃப். கம் லெட் வி சி திஸ் எபிசோட். கேன் யூ ஹெல்ப் மீ? இது எந்த இடத்துல பயன்படுத்தலாம்னா, யார்கிட்ட ஒரு உதவி கேட்குறோம் அப்படிங்கிற நேரத்தில் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். கேன் யூ ஹெல்ப் மீ ஒரு பொலைட்டாக கேட்கலாம். அதே மாதிரி கேன் யூ ஸ்பீக் ஸ்லோவ்லி? ஒருத்தர் ரொம்ப வேகமாக பேசுகிறாங்கன்னு வச்சுங்க, வி ஆர் அன்ஏபிள் டு ஃபாலோ வாட் ஹீ சேஸ். ஸோ அந்த இடத்துல என்ன செய்யலாம்? கேன் யூ ஸ்பீக் ஸ்லோவ்லி அப்படி கேட்கலாம். கேன் ஐ ஹாவ் த பில் ப்ளீஸ்? இப்போ ஒரு ஹோட்டல் போகிறோம், பில்லுக்கு இது பண்ணும்போது அவங்களுக்கு கேட்கலாம், கேஷ்கிட்ட கேட்கலாம். கேன் ஐ ஹாவ் த பில் ப்ளீஸ்ன்னு கேட்கலாம். வேர் ஆர் யூ ஃப்ரம்? இந்த கேள்வி எங்கேருந்து வர்றீங்க? ஐ எம் ஃப்ரம் இந்தியா, ஐ எம் ஃப்ரம் லண்டன், இப்படி இது மாதிரி எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஐ எம் கம்மிங் ஃப்ரம் மார்க்கெட். எப்படி வேணாலும் ஆன்சர் சொல்லுவாங்க. அதுக்கு அந்த கேள்வி கேட்குறோம். நைஸ் டு மீட் யூ. இந்த இடத்துல அவங்கள சந்திக்கிறீங்க, ஒரு ஃப்ரெண்டையோ ஒரு ரிலேஷனையோ சந்திக்கிறீங்கனாக்கா வெரி நைஸ் டு மீட் யூன்னு சொல்லலாம், இல்லை நைஸ் டு மீட் யூன்னு சொல்லலாம். இந்த அடுத்து பாருங்கள், ஐ லவ் ட்ராவலிங். நம்ம ட்ராவல் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால ஐ லவ் ட்ராவலிங்னு சொல்லலாம். அடுத்தது ஐ நீட் ஏ டாக்டர். ஒரு உதவி தேவை, டாக்டர் உதவி. ஐ நீட் ஏ டாக்டர். ஐ ஆம் டயர்ட் டுடே. ரொம்ப யார்கிட்ட ரொம்ப இது பண்ணி பேசும்போது ரொம்ப கலப்பாக இருக்குங்கிறத நல்லா ஐ ஆம் டயர்ட் டுடேன்னு சொல்லலாம். ஐ எம் சாரி, ஐ எம் லேட். ஒரு இடத்துக்கு போகிறீங்க, லேட்டாக போகிறீங்க, அந்த இடத்துல என்ன சொல்லலாம்? ஐ எம் சாரி, ஐ எம் லேட்டுங்கன்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கலாம். ஹாவ் ஏ சேஃப் ட்ரிப்பு. ஒரு ட்ரிப் போகிறீங்கன்னா, இந்த இப்போ எல்லாம் ரொம்ப இதாக போய்ட்டுருக்கனால ஹாவ் ஏ சேஃப் ட்ரிப் அந்த மாதிரி சொல்லலாம். இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ். ரொம்ப அதிகமான கூடுதலான ரொம்ப என்ன சொல்கிறது, காஸ்ட்லின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான். ஒரு பொருள் வாங்குறீங்க போது அவங்க சொல்கிறாங்க, விலை சொல்லும்போது சொல்ல இட் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ்னு சொல்லலாம். அப்புறம் இது பண்ணும்போது மறுபடியும் உங்களை சந்திக்கிற போது சி யூ சூன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இந்த சென்டென்ஸை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுமோ அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா இந்த வாக்கிங்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்பிங்காக இருக்கும். நிறைய பதிவுகளை போடுறோம் பாருங்கள். கொஞ்சம் பிரேக் விட்டேன் ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு, மறுபடியும் தொடர்ந்து நிறைய பதிவுகளை போடுறோம் பாருங்கள். ப்ளீஸ் ப்ராக்டிஸ் யுவர் செல்ஃப். ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எ மிரர் அண்ட் சே திஸ் சென்டென்சஸ். ஒரு கண்ணாடி முன்னாடி என்று சொல்லி பாருங்கள். கேன் யூ ஹெல்ப் மீ? கேன் யூ ஸ்பீக் ஸ்லோவ்லி? கேன் ஐ ஹாவ் த பில் ப்ளீஸ்? இப்படி உங்களுக்குள்ளே சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பொலைட்னஸ் எப்படி பேசணும் சொல்லுங்கிறது உங்களை அறியாமல் வந்துடும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். I hope you will practice it. Okay, all the best. Have a nice day. Bye.